ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள். மிதுன ராசி அன்புகளுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாதத்தில் பொது பலன் மிதுன ராசி பார்ப்போம். இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா 16/12/2024 13/1/2025 வரையான ஒரு பொது பலன்கள். இந்த மார்கழி 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா 30/12/2024 சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். அந்த மார்கழி 17ஆம் தேதி 1/1/2025 பார்த்திங்கன்னா புதன் பகவான் தனுசு ராசி பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியோடு இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழியில் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன் பார்ப்போம். இந்த மிதுனத்து அன்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 7இல் இருக்கின்றார். இந்த 7இல் சூரிய பகவான் இருக்கின்ற காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரி யார், எப்படிப்பட்டவங்கன்னு நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக மாதமாக கண்டிப்பாக அமைப்போகுது. என்றைக்கே ஒரு நாள் அப்படி புரிஞ்சு போகிறீங்கனால உயர் அதிகாரியோட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது பழகுவது நல்லது. எதிர் விவாதங்களை தவிர்க்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய பணியை யார்ட்டும் ஒப்படைக்காமல் இருந்து முடிச்சுட்டு போவது நல்லது. அதனால் மேல் அதிகாரிலாம் கொஞ்சம் அவங்களுடைய குணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அந்த மாதம் அமைப்போது உங்களுக்கு. இந்த பணி சார்ந்த விஷயங்களில் புது புது வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு முன்னேறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்கழி மாதம் அமையுது உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சில சவாலான பணிகளை கூட யாராலையும் முடியாத சில கஷ்டமான வேலைகள் இது முடியாதுன்னு நினச்ச பணியை கூட மிக சாதாரணமாக நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு சாதுர்யமான ஒரு திறமையோடு நீங்கள் செயல்பட்டு அந்த விஷயத்தை நீங்கள் முடிக்க போகிறீங்க. அதனால் எந்த விஷயமே அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு வலிமையும் உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. செவ்வாய் பகவான் 2இல் இருக்கிறாரு. அந்த 2இல் செவ்வாய் பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்போம். யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் தயவுசெய்து கொடுக்காதீங்க. அது முடியுதோ முடியலையோ, ஒரு காலம் முடியலைன்னா அதால் தேவையற்ற மனஸ்தாபங்கள் கஷ்டம் வரலானால வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆரம்பத்திலே எல்லாம் முடியாது சொல்வது நல்லது. உங்களுக்கு கொடுத்துட்டு பேணி கஷ்டப்படுவதை தவிர்த்துக்கிட்டீங்க. இந்த பூர்வீக சொத்துக்களாக இருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. இது வரைக்கும் பிரிக்காமல் இருந்த பூர்வீக சொத்தில் விற்கிறதாலேயோ அதிலேருந்து நீங்கள் பயிர் செய்தாலேயோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த பூர்வீக சொத்தில் ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுக்கு. புதன் பகவான் 6இல் இருக்கார். புதன் பகவான் 6இல் இருக்கின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதில் முடிய வேண்டிய பணி கூட அதிக உழைப்பும் அதிக அலைச்சலோடு தான் முடியும். எந்த விஷயமும் கொஞ்சம் சாதாரணமாக முடியாது உங்களுக்கு. அந்த ஒரு பணிக்கேற்ற அதிகப்படியான உழைப்பை நீங்கள் போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. அதனால் அலைச்சல் இருந்தால் தான் அந்த பணி சக்ஸஸாக முடியும். ஆனால் அலைச்சல் விட்டுறாதீங்க. அந்த பணி முடியக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. உடைய வழக்கு சாதாரணமாக கொஞ்சம் சாதகம் அமைப்போது உங்களுக்கு. இது கோர்ட்டில் கேஸ் தான். அந்த கேஸ்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த 1/1/2025 பார்த்திங்கன்னா அன்றைக்கி புதன் 7இல் இருக்கார். அந்த புதன் 7 வருகின்ற காலத்தை பார்த்தா கொஞ்சம் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸுக்கோ கோயிலுக்கோ உறவினர் வீட்டுக்கோ எங்கேயோ வெளியில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு சுபகாரியம் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய உறவினர்களுடைய சுபகாரியங்களெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. போயிட்டு உங்களுடைய உறவினரோட கொஞ்சம் சில பேர்கிட்ட பேசக்கூடிய திரும்ப உங்களை பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது உங்களுக்கு. இந்த சுக்கிர பகவான் 8இல் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் கொஞ்சம் அனுபவ அறிவை பயன்படுத்தி தான் நீங்கள் முன்னேறணும். எல்லாத்தையும் எல்லா மாதிரியும் முடிக்க முடியாது. உங்களுடைய அனுபவத்தை வைத்து சில பணிகளை நீங்கள் முடிச்சுட்டு அதன் மூலம் ஒரு உயர்வை நீங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. வெளி வட்டாரத்தை கொஞ்சம் பொறுமை, யார்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த 30/12/2024 பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 9க்கு வரார். அந்த 9க்கு சுக்கிர பகவான் வருகின்ற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வியில் ஒரு புதுவிதமான அனுபவத்தெலாம் நீங்கள் பெற போகிறீங்க. அது நல்ல அனுபவம் இருக்கின்ற பட்சத்து பரவாயில்ல. கொஞ்சம் சுமார அனுபவம் இருந்தால் கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை தான் அதை மாற்றிக்கொள்ள நீங்கள் அதில் புது அனுபவத்தை பெறக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது. இந்த சுக்கிர பகவான் 9 வரதால் புது அனுபவத்தையும் பெற போகிறீங்க. புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதனால் எந்த விதமான குறையும் கிடையாது. கற்றுக்கொள்ள வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. குரு பகவான் 12 இருக்கார்.
12 குருபோகான் இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இழுபறியான தனவரவு தான் கொஞ்சம் கிடைக்கும். வராத சில வருமானங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் மிதுனத்துக்கு அமைகிறது. குரு பகவான் 12 இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து 9 இருக்கிறாரு. சனி பகவான் 9 இருக்கிற நிலையில் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினரை அனுசரித்து போங்க. குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா கிட்டேயோ கணவன் மனைவிக்கிட்டேயோ குழந்தைகளிடமே கொஞ்சம் சகோதரர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக பேச்சு செல்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ராகு பகவான் 10 இருக்கார். 10 ராகு இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆசைகள் அதிகரிக்க போகுது. அதனால் கொஞ்சம் அது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வாங்குங்க. யோசிச்சு சில முடிவில் இருக்குது நல்லது உங்களுக்கு. கேது பகவான் 4 இருக்காண்டு. கேது பகவான் 4 இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. ஆடம்பர செலவால் அதிக செலவு கொண்டு சில நெருக்கடியாக சொல்லி சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறனால கொஞ்சம் ஆடம்பர செலவை குறைத்தாலே உங்களுடைய வருமானம் உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா நரசிம்மரை வழிபாட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நரசிம்மரை வழிபாட்டாலே உங்களுக்கு இந்த சிறந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.